friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கோதுமை ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. கோதுமை ரொட்டி செய்யறதுக்காக ஒரு பேன்ல வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கோதுமை மாவுல வந்துட்டு இதை வறுத்து கொட்டணும், அதுக்காக தான் வந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம், ஒரு 3 இல்லைன்னா 4 அந்த மாதிரி. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை வந்து 2 எடுத்துக்கலாம். அதையும் இப்போ போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கணும். கோதுமை ரொட்டி செய்யறதுக்காக ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவை வந்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துருக்கோம். நம்ம இப்ப வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்துட்டு இதுல கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்ப இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தனியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்க மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நம்ம மாவு, கோதுமை மாவு. அதுக்கப்புறமா தோசைக்கல்ல காய வச்சு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்து நம்ம நல்லா தட்டி விடணும். முருங்கைக்கீரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி விட்டுறணும். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவை எடுத்து அதுக்கப்புறமா இந்த ஓரங்கள்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இது வந்து ரொம்ப நம்ம அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுதான் வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுடலாம். பாருங்க, இப்ப இது நல்லா வெந்துருச்சு. கோதுமை ரொட்டிக்கு வந்துட்டு நம்ம இட்லி பொடி, கரும்பு சக்கரை, உருவ எது வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.